வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்குப் பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்திசாலித்தனத்திற்கும் சமயோசித பேச்சிற்கும் இலக்கணமான மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் உங்களால் எந்த ஒரு சூழலிலும் 2 விதமான கோணங்களில் சிந்தித்து சரியான முடிவை எடுக்க முடியும் என்பதுதான். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் என்பதால் அறிவுத்திறனில் உங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. எப்போதும் கலகலப்பாக பேசும் குணம், பிறரை எளிதில் கவரும் ஆளுமை மற்றும் எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் மனதிடம் கொண்ட நீங்கள் வரும் 2026ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். இதுவரை உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்களை சோதித்து வந்த ஜென்மகுரு விலகி ஜூன் 2, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு வரும்போது அவர் தரும் பலன்கள் பல மடங்கு உயர்வாக இருக்கும். குரு நின்ற இடம் பாழ், பார்த்த இடம் கோடி நன்மை என்பார்கள். ஆனால் 2ஆம் இடத்தில் அமரும் குரு உங்கள் வாக்கு சாதுரியத்தை உயர்த்தி பணவரவை அபரிமிதமாக தரப்போகிறார். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கு சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே நிலவி வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகும் குணம் மேலோங்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான திருமணம், சீமந்தம் போன்ற விசேஷங்கள் அடுத்தடுத்து அரங்கேறும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குருவின் அருளால் மழலை செல்வம் கிட்டும். உறவினர்களிடையே உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்கள் சொல்லை கேட்டு நடப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒருவிதமான வசீகரம் உண்டாகும். அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மிதுனவாசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு திருப்புமுனையாக அமையும். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு இணையான பலனை தரும். முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான சூழல் நிலவும். குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கொட்டும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளுவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதுடன் சமூகத்தில் ஒரு முக்கிய தொழிலதிபராக பரிணமிப்பீர்கள். வேலைவாய்ப்பு மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துவிட்டது. 10ஆம் இடத்தின் மீது விழும் குருவின் பார்வை உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரும். தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு இப்போது கை நிறைய சம்பளத்தில் கௌரவமான பதவி கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தானாக தேடி வரும்.
மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மனநிறைவை தரும். வேலையிலிருந்த நெருக்கடிகள் குறைந்து சுதந்திரமாக செயல்படும் சூழல் உருவாகும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற உங்கள் நீண்ட கால கனவு இந்த குரு பெயர்ச்சியில் நனவாகும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமை பண்பு அலுவலகத்தில் அனைவராலும் பேசப்படும். பொருளாதார நிலை அல்லது நிதி நிலைமையை பற்றி பேசினால், தனஸ்தானத்தில் குரு என்பது குபேர யோகத்தை குறிக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். வராது என்று நினைத்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வங்கி இருப்பு உயரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் இன்சூரன்ஸ் அல்லது உயில் மூலம் திடீர் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் பொருளாதார அந்தஸ்து உயர்ந்து சமுதாயத்தில் ஒரு செல்வாக்குமிக்க மனிதராக மாறுவீர்கள். பணத்தட்டுப்பாடு என்பது இனி உங்கள் அகராதியிலேயே இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு மனரீதியான மற்றும் உடல் ரீதியான பலம் கூடும். குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நோய்கள் மறைந்து உடல் ஆரோக்கியம் சீராகும். மருத்துவச் செலவுகள் குறையும். மனதில் இருந்த தேவையற்ற பயம், பதற்றம் நீங்கி ஒருவிதமான தெளிவு பிறக்கும். பழைய உற்சாகத்துடன் அன்றாட பணிகளைச் செய்வீர்கள். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உடல் நிலம் மிகச் சிறப்பாக இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றில் ஆர்வம் காட்டி உடலை இன்னும் மெருகேற்றுவீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜஸும் உண்டாகும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து பெருமைப்படும் தருணங்கள் அமையும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெற்றோராகிய நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள். அவர்கள் விரும்பிய உயர்கல்வி அல்லது வெளிநாடு படிப்பு தடையின்றி அமையும். பிள்ளைகளின் நடத்தையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். அவர்கள் மூலம் குடும்பத்திற்கு புகழும் பெருமையும் சேரும். விருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தகுந்த வரன் அமைந்து இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும். அவர்களின் வெற்றியைக் கண்டு நீங்கள் நெகிழ்ந்து போகும் காலம் இது. பயணங்கள் உங்களுக்கு இனிமையான பலன்களை தரும். அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியான பயணமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் வெற்றியில் முடியும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன தீர்த்த யாத்திரைகள் மற்றும் குலதெய்வ கோயில் வழிபாடுகளை இந்த காலத்தில் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு பயணம் செல்ல விசா மற்றும் பாஸ்போர்ட் தொடர்பான சிக்கல்கள் நீங்கி சுலபமாக பயணம் அமையும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அந்த பயணங்கள் உங்கள் அறிவை வளர்க்கவும் மனதிற்கு அமைதி தரவும் உதவும். உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த பயணங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். முடிவாக சொல்லப்போனால், இந்த 2026-27 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலத்தின் தொடக்கம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப உங்கள் கஷ்டங்களையெல்லாம் அழித்து உங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானின் அருளால் உங்களின் அனைத்து நியாயமான ஆசைகளும் நிறைவேறும். உங்கள் வாழ்வில் இன்பம் பெருகவும் வளம் செழிக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.